வெண்முரசு. சொல்வடர்காடு 54. 100 கிளைகளும் 1000 விழுதுகளும் கொண்டு தனிமரமே காடென்றான மைத்ரி என்னும் ஆலமரத்தடியில் அமைந்த சிறு கொட்டகையில் திசையாடை அணிந்த சமணப்படிவர் தன் முன் அமர்ந்திருந்த தருமனிடம் அறவுரை சொன்னார். அரசே, இப்புவியில் அறமென்றும் அன்பென்றும் ஏதுமில்லை. இருப்பது விழைவு ஒன்றே. விழைவுக்குரியதை நாடும் வழியையும் அதை பேணும் முறைமையையும் மானுடர் அறமென வகுத்தனர். விழைவை அன்பென்று ஆக்கி அழகுறச் செய்தனர். விழைவை வெல்லாதவனால் தன் விழைவை அன்றி எதையும் அறிய முடியாது. அறிபடு பொருள் அனைத்தும் விழைவால் உன்னிடம் தொடர்பு கொண்டிருக்கையில் வேறெதை அறியும் உன் சித்தம்? வாசிப்பது சந்தீப். கேள். பசிகொண்டவன் அடுமனைப் பணி ஆற்ற முடியுமா? நாவூறுபவனால் அறுசுவை சமைக்க முடியுமா? பசியும் ருசியும் விலகிய பின்னரே நீ அன்னத்தை அறியத் தொடங்குகிறாய். அதன் பின்னரே அருஞ்சுவை உன் கைகளில் வந்தமைகிறது என்றார் அருகப்படிவர். விழைவறுக்காது சொல்லப்படும் ஒவ்வொரு சொல்லும் சொல்பவனின் விழைவால் விளைந்தது. விழைவு கொண்டவனின் செயல்களனைத்தும் அவன் விழைவால் திசை மாற்றப்பட்டவை. விழைவு கொண்டவனின் அறிவென்பது அவ்விழைவு கொண்ட 1000 உருவங்கள் மட்டுமே. மானுடருக்குரிய விழைவுகளில் உயிர்பற்று தெய்வங்களால் பொறுத்தருளப்படுகிறது. அதன் பின்னர் மைந்தருக்கான விருப்பம் அவர்களால் ஏற்கப்படுகிறது. ஆனால் அவையும் கூட உண்மையை மறைப்பவை, உள்ளத்தை திரிப்பவை. முற்றிலும் விழைவை வென்றவனுக்குரியதே முற்றறிவென்று அறிக. தருமன் அவர் சொற்களைக் கேட்டபடி கைகளைக் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அடுமனைப்புகை கலந்த காற்று மழை நீர்த்துளிகளுடன் வீசியது. ஆலமரத்தின் கிளைகளிலிருந்து பறவைகள் மழையூறிய சிறகுகளை வீசி உலரச் செய்தபடி கிளம்பிச் செல்லும் ஒலி தலைக்குமேல் நிறைந்திருந்தது. 100 மைந்தரைக் கண்டு நிறைந்து முதிர்ந்து கம்பூன்றி தளர்ந்து நடந்தார் சோமகன். 100 மைந்தரின் 1000 பெயர் மைந்தரைக் கண்டு மேலும் நிறைந்து அவர்களின் 12000 மறுபெயர் மைந்தரையும் கண்டு அவர்களின் பெயர்கள் கூட தெரியாமல் முகமும் புரியாமல் ஆனார். நோய் கொண்டு உடல் நைந்து படுக்கையில் கிடந்தார். காலமும் இடமும் அறியாமலாயின. அறிந்த உறவுகள் எவரும் சூழ்ந்திருக்கவில்லை. உடலெங்கும் விடாய் நிறைந்து தவித்தது. ஆனால் வாயில் நீருற்றப்பட்ட போதுதான் அது நீருக்கான விடாய் அல்ல என்று தெரிந்தது. குரல் வளையில் அனல் எரிந்து கொண்டே இருந்தது. நினைவுகள் முழுமையாக அழிந்தன. தன்னிலை அதன்பின் அழிந்தது. தன்னருகே கிடந்த கை எவருடையதோ எனத் தோன்றியது. அப்போது அவர் அருகே குனிந்த இளமைந்தன் ஒருவன், மூதாதையே, இதோ நீர் என்றான். அவன் தன் கைகளில் இருந்த மரக்குடுவையிலிருந்து நீரை அவர் நாவில் ஊற்றினான். அந்த நீரை கண்களால் பார்க்க முடிந்தது. நாவை அது தொடவில்லை. எம்பி எம்பி அந்த நீரை கவ்வ உளந்தவித்தாலும் உடல் உள்ளத்தை அறியவில்லை. இன்னும் இன்னும் என்று அவர் கூவினார். அது சொல்லாகவில்லை. பின்பு நடுக்கத்துடன் அவர் அவனை அறிந்தார். அது சௌமதத்தன். ஜந்து என்று அவர் கூவினார். அவன் அவர் குரலை கேட்காத நெடுந்தொலைவில் இருந்தான். முகம் ஒளிகொண்டிருந்தது. விழிகள் வேறெங்கோ என திரும்பியிருந்தன. இத்தனை அழகனா இவன் என வியந்தார். ஜந்து என மீண்டும் அழைத்தார். ஜந்து புன்னகையுடன் மறைந்தான். நீர்ப்பாவை மீது காற்று படிந்தது போல அவன் உருவம் கலைந்ததும் அவர் மீண்டும் ஜந்து என முனகினார். அருகே நின்றிருந்த அவர் பெயரன் சோமகன் குனிந்து அவர் இதழ்களை நோக்கி எதையோ சொல்கிறார் என்றான். ஏவலன் அவர் இதழ்களில் காது வைத்துக் கேட்டு ஜந்து என்கிறார் என்றான். எதை சொல்கிறார் என்று சோமகன் கேட்டான். ஏவலன் மேலே நோக்கி பல்லு ஏதாவது உத்தரத்தில் ஓடியிருக்கலாம் என்றான். இங்கு எந்த உயிரும் இல்லையே என்றான் அணுக்க மருத்துவன். அவர் மீண்டும் அதையே சொல்ல செவி கொடுத்துவிட்டு ஆம், ஜந்து என்றுதான் சொல்கிறார் என்றான் இன்னொரு ஏவலன். பொருளற்ற சொல். அவர் தன் அழிந்து போன இளமையில் எங்கோ இருக்கிறார். அதை நாம் இன்று இங்கிருந்து அறிய முடியாது என்றார் மருத்துவர். அந்நிகழ்வை எப்படி உள்ளம் மீட்டெடுக்கிறது என்றான் சோமகன். இளவரசே, முதுபிதாமகரின் வாழ்க்கையில் எங்கோ ஏதோ உயிருடன் அவருக்கு ஓர் எதிர்கொள்ளல் நிகழ்ந்திருக்கிறது என்றான் ஏவலன். மருத்துவர், அது அவ்வண்ணம் முதன்மையான செயலாக இருக்க வேண்டுமென்பதில்லை இளவரசே.
வாழ்க்கையின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளம் நீர் கரையோரக் காட்சிகளை என இயல்பாகவே பதிவு செய்து கொள்கிறது. அந்நிகழ்வுகளில் சிலவற்றில்தான் தெய்வங்கள் நுழைந்தாடுகின்றன. மிக எளிய அன்றாடச் செயலாகவும் இருக்கலாம். அந்நிகழ்வை மட்டும் நீரை பாறைப்பிளவு தேக்கிக் கொள்வது போல உள்ளம் காத்துக் கொள்கிறது என்றார். சோமகன், ஜந்து என்றால் என்ன பொருள்? வியப்பாக உள்ளது என்றான். முதிய ஏவலன் ஒருவன், நம் குடிக்குரிய கைவிடப்பட்ட ஆலயம் ஒன்று நகரின் தெற்கு மூலையில் உள்ளது. உங்கள் தந்தையார் உயிருடனிருந்த காலம் வரை அங்கே மாதந்தோறும் கருநிலவு 7ஆம் நாளில் குருதிபலி கொடுத்து வணங்கி வந்தார். அரசகுலத்து மைந்தர் ஒருவரின் நடுகல் அது என்பார்கள். அவர் பெயரை ஜந்து என்று சொல்லிக் கேட்டிருக்கிறேன் என்றான். ஆம், அந்த ஆலயத்தை நானும் ஒருமுறை பார்த்திருக்கிறேன். அதனருகே நின்ற ஆலமரம் வளர்ந்து அது வெடித்தது. சில ஆண்டுகளுக்கு முன் யானையொன்றின் கால்பட்டு இடிந்தெழுந்தது. சிலை சரிந்து பாதி மண்ணில் புதைந்து அங்கே கிடக்கிறது என்றான் இன்னொரு ஏவலன். அந்த ஆலயத்தை சீரமைக்க பிதாமகர் விழைகிறார் போலும். அவ்வாறே செய்வோம் என்றான் சோமகன். முதியவரின் செவியருகே குனிந்து ஆலயத்தை மீண்டும் கட்டுகிறோம். ஜந்துவின் ஆலயம் கட்டப்படும் என்று கூவினான். அவர் அதை கேளாத் தொலைவிலிருந்தார். எதிரே நின்றிருக்கும் ஒருவரை நிலைக்குத்தி நோக்குபவர் போலிருந்தன விழிகள். போதும், அழைத்துச் செல் என அவர் எண்ணினார். அவ்வெண்ணம் கூட அவருக்கு வெளியே எங்கோ எழுந்தது போலிருந்தது. அதைக் கேட்டு அக்கணமே அருகே இருந்த நிழல் இருமையாகியது. அதன் மேல் அமர்ந்திருந்த அவன் கயிற்றுச் சுருளை வீசி, வருக என்றான். நிழலருமை மீதேற்றி யமன் அவரை அழைத்துச் சென்றான். செல்லும் வழியில் ஒளிமிக்க வானின் நடுவே நிறுத்தி புன்னகையுடன் யமன் கேட்டான், அரசே, சொல்க. இந்த 100 மைந்தரும் 1000 பெயர் மைந்தரும் 12000 மறுபெயரரும் உனக்கு எவ்வகையில் பொருட்டு? எதற்காக இவர்களை இழக்கச் சித்தமாவாய்? அவன் கேட்பதன் பொருளுணர்ந்து அவர் தலைகுனிந்து கண்ணீர் சிந்தினார். அவரை அவன் இருண்ட பாதைகள் வழியாக அழைத்துச் சென்றான். அவர் அங்கே விம்மல்களையும் அழுகுரல்களையும் கேட்டார். அவை என்ன என்றார். உடலழிந்த விழைவுகள் அவை. உடல் காத்து இங்கு நின்றுள்ளனர். அவர் கடந்து செல்கையில் தன் குரலையும் கேட்டார். ஜந்து ஜந்து என்று அது அரற்றிக் கொண்டிருந்தது. அரசே, இப்புவியில் அனைத்து கொடுமைகளும் விழைவின் விளைவாகவே செய்யப்படுகின்றன. இங்கு மெய்மையும் அறமும் விழைவுகளால் விளக்கப்பட்ட வடிவில் மட்டுமே கிடைக்கின்றன. விழைவறுத்து விடுதலை கொள்க. அறிவதறிந்து அமைக. அருகனருள் அதற்கு துணை கூடுக. அருகப்படிவரின் குரல் ஓய்ந்த பின்னர் நெடுநேரம் அவர் எஞ்சிவிட்ட அமைதியை கேட்டுக்கொண்டு தருமன் அமர்ந்திருந்தார். பின்னர் பெருமூச்சுடன், நான் என் நினைவறிந்த நாள் முதல் மெய்யையும் அதை பீடமெனக் கொண்ட மாறா ஆரத்தையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். நூல்களில், முனிவர் சொற்களில், சொல்வடர்காடுகளில் என்றார். நானறிந்த ஒவ்வொன்றையும் மேலுமறிந்த ஒன்று கடந்து சென்றதையே உணர்ந்தேன். பிருஹதாரண்யகத்தின் முழுமைக் கல்வியை சாந்தீபனி குறுநிலையின் இணைவுக் கல்வி கடந்து சென்றது. அதுவே முழுமை என்றெண்ணி அங்கிருந்தவனை இவ்வடுமனைக்கு வரச் சொன்னவர் இளைய யாதவர். இங்கு வந்து என் சித்தத்தால் அறிந்ததை உடலால் மீண்டும் அறிந்தேன். சொற்கள் சருகென விழுந்து இம்மண்ணில் மட்கியபின் எஞ்சும் உப்பு என்னவென்று இங்கு அறிந்தேன். அத்தனை மெய்யறிதல்களும் ஒன்று பிறிதை நிகர்த்து ஒருமுனை என்றாகும் கணம் வரை வந்தேன். இது விடுதலை என்ற நிறைவுடன் இருந்தேன். அருகப்படிவரே, அடிகள் பணிந்து கேட்கிறேன். நான் இங்கிருந்து செல்லக்கூடும் இடமென்பதென்ன என்று தருமன் கேட்டார். இங்கிருந்து இதைப்போல பிறிதொரு இடம் சென்று கடந்து செல்ல நான் விழையவில்லை, அடிகளே. நான் சென்ற இடமே இறுதி என்றாக வேண்டும். நான் அறிந்ததே எனக்கு இறுதிவரை எஞ்ச வேண்டும். அருகப்படிவர் அவரை நோக்கியபடி விழுநிலைத்து அமர்ந்திருந்தார். காற்று ஓடிச் செல்லும் ஓசையைக் கேட்டபடி தருமன் கைகூப்பியபடி அமர்ந்திருந்தார். அருகர் மீண்டும் பேசத் தொடங்கிய போது ஒரு சொல் கூட நிகழாத சித்தம் அங்கேயே நின்றிருந்ததை உணர்ந்தார். அரசே, இதுவரை நீ தேடிய அறமென்பது என்ன? அது நீ இங்கு நாட்ட விழைந்த அறம். இங்கு தொடர வேண்டியதென நீ நாடிய அறம். அது அறமல்ல, உன் விழைவென்று நீ ஏன் அறியவில்லை என்றார். அருகரே,
நான் இவ்வுடலில் இப்பொறிகளுடன் இவ்வுள்ளத்துடன் இக்கால வெளியில் எஞ்சுவது வரை எனக்குரிய அறத்தை மட்டும்தானே அறிய முடியும் என்றார் தருமன். ஆம், நீ என்பது உன் விழைவல்ல, களிம்பும் துருவுமென படர்பவை ஆணவமும் அறியாமையும் பிறவும். விழைவு உலோகக் கலவை என உள்கலந்து உருவென்றாகியது. உருகியெழுந்து பிறந்தெழாமல் விழைவறுத்து மீள முடியாது. நீ இங்கு அன்னமளித்து ஆணவத்தை வென்றாய். அனைத்தறிவுகளையும் நிகரெனக் கொண்டு அறியாமையை வென்றாய். ஆனால் உன் கையிலிருந்து விழைவை அறுத்து இங்கு நீ அமைந்துள்ளாய் என எண்ணுகிறாயா என்றார் அருகப்படிவர். இல்லை என்று தருமன் தலை குனிந்தார். அருகப்படிவர் அவர் சொல்லப் போவதற்காக காத்திருந்தார். இல்லை, உத்தமரே என்று சொல்லி தருமன் பெருமூச்சு விட்டார். நெடுநேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்த பின், இல்லை, நான் இதை பிறிதொருவரிடம் மட்டுமே சொல்ல முடியும். இல்லை என உடைந்த குரலில் சொன்னார். அருகப்படிவர் அவரை தன் அன்னை விழிகளால் நோக்கியபடி காத்திருந்தார். நான் அவளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் உடல் நடுங்கத் தொடங்கியது. நான் அவள் ஒரு சொல்லேனும் என்னிடம் கனிந்து சொல்வாள் என எதிர்பார்க்கிறேன். இக்காட்டுக்குள் நுழைகையில் என் உள்ளம் ஓலமிட்டுக் கொண்டிருந்தது. எரிமேல் மண்ணி போடுவது போல சொற்களைக் குவித்து அதை அணைத்தேன். அதன் வெம்மை என் ஆழத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இங்கு வந்தபின் இரவு பகலென ஆற்றிய வெறிகொண்ட உழைப்பில் அது முற்றிலுமாக அணைந்தது. சென்ற மாதங்களில் ஒரு கணங்கூட நான் அதை எண்ணியதில்லை. ஆனால் இப்போது நீங்கள் கேட்டதும் என் உள்ளம் கொந்தளித்தெழுந்து ஆம் என்றது. ஒரு அணுவிடை கூட என் ஏக்கம் தீரவில்லை என்று உணர்ந்தேன். ஆம், அது மறைந்தவை மீள வேண்டுமென விழையும் மூடனின் துயரம் மட்டுமே. எதுவும் திரும்பாது என்னும் மாறா நெறியால் கட்டப்பட்டது இப்புவி வாழ்க்கை. ஆயினும் அதுவே விழைவு. ஒருநாள் ஒரு சொல்லால் அவள் என் தலை தொட்டால் போதும். பிறிதொன்றும் வேண்டேன். அச்சொற்களை பிறனாகி நின்று அவரே கேட்டு உளமுருகினார். இறுதிச் சொல் மெல்லிய கேவலுடன் வெளிவந்தது. கண்ணீர் தாடிமயிர்களுக்குள் வழிய அவர் உடல் குலுங்கி விசும்பி அழுதார். கேவல்களுடனும் மூச்சொலிகளுடனும் அவர் அழுது முடிக்கும் வரை மிக இயல்பாக அருகப்படிவர் காத்திருந்தார். நெஞ்சுலையும் நீள்மூச்சுகளுடன் அவர் மெல்ல மீண்டு அமைதியடைந்தார். ஆலமரத்து சரிவுகள் நிலம் நோக்கி சுழந்திறங்கிக் கொண்டிருந்தன. மீண்டும் கீழ்த்திசையில் முகில் திரண்டது. அங்கே மின்னல் ஒன்று கிழிப்பட்டு துடித்தணைவதை காண முடிந்தது. களிற்றின் பிளிரல் போல இடியோசை தொலைவில் ஒலித்தடங்கியது. நான் என்ன செய்வது, அருகரே என்றார் தருமன். அவர் அவளை அறிக. அறிதலே கடத்தல். கடப்பதே விழைவை வெல்லும் ஒரே வழி என்றார். நான் எப்போதும் அவளை அறியவே முயல்கிறேன் என்றார் தருமன். தவமின்றி அறிதலில்லை என்றார் அருகப்படிவர். அவளை அறிதலென்பது அவள் அழலை அறிதலே. அழலுக்கு அஞ்சி அப்பால் நிற்பவர்கள் அதை அறிவதில்லை. தீயில் இறங்கி உருகி மாசுகளைந்து வெளிவரும் பொன் அறியும் தீ என்றால் என்னவென்று. ஆகவே பொன்னே ஜடாக்னி என்கிறார்கள். தீயே சுவர்ணதாரா என்கிறார்கள். ஒவ்வொரு கல்வி நிலையிலிருந்தும் கிளம்பும் போதே நீ அடுத்துச் செல்ல வேண்டிய இடமென்ன என்று முடிவு செய்திருந்தாய். அங்கு அறியக்கூடுவது என்ன என்பதையும் அறிந்திருந்தாய். அறிந்ததை அறிந்து ஆணவம் நிறைந்ததன்றி நீ எதையும் அறியவில்லை. அந்த ஏமாற்றத்தை அக்கல்வி நிலைமேல் சுமத்தி அதை நீங்கினாய் என்றார் அருகப்படிவர். நீ அறிய வேண்டிய மெய்மை உனக்கு முற்றிலும் அயலானதென்றால் உன் ஊழால் மட்டுமே அதை சென்று சேர்வாய். சொல் நிறைந்துவிட்டது என்பதற்காக கையால் அருட்குறி காட்டினார். தருமன் தலைவணங்கினார். மைத்ராயணியத்திலிருந்து கிளம்பும் எண்ணத்தை தருமன் பிரபவரிடம் சொன்னபோது அவர் ஓடையில் இடைவரை நீரில் நின்றிருந்தார். மழைக்காலம் முடிந்து இரண்டாவது இளவேனில் தொடங்கிவிட்டிருந்தது. முகில்கள் வானில் மிதந்து நின்றிருந்தாலும் எப்போதாவது மென்தோரல் சொரிவதற்கப்பால் மழையென ஆகவில்லை. காடு பசுமை கொண்டு தளிர் நிறைந்து கரைமணம் கொண்ட குளிர்காற்றை உயர்த்தபடி சூழ்ந்திருந்தது. ஓடையின் நீர் கலங்கள் தெளிந்தாலும் சேற்று மணத்துடன் இருந்தது. அவரது சொற்களைக் கேட்டு நிமிர்ந்து நோக்கி, எப்போது கிளம்புகிறீர்கள் என்றார். நாளை காலை கரிக்கிருட்டில் என்றார் தருமன். நன்று என்றார் பிரபவர். மேலும் ஒரு சொல் உரைக்காமல் நீரில் மூழ்கி எழுந்து குழல் படிவுகளை கையால் அடித்து நீர் களைந்தார்.
அவர் மேலும் பேசாமலிருந்ததே இயல்பானதென்று தருமனுக்குத் தோன்றியது. மேலும் சற்று நேரம் காத்திருந்தபின் அமைதியாக தலைவணங்கி அவர் தன் மரபுரிச்சுருள்களுடன் திரும்பி நடந்தார். நகுலன், இம்முறை நாம் செல்வதெங்கே என்றான். ஒவ்வொரு முறை நாம் கிளம்புகையிலும் நாம் செல்ல வேண்டிய இடம் குறித்து எவரேனும் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தருமன், இம்முறையும் அறிவுறுத்தல் உள்ளது. ஆனால் அது இடமாக அல்ல, செல்லும் வழியாக என்றார். நகுலன் அவரை நோக்கிக் கொண்டு நின்றான். அவர் கட்டிலில் படுத்துக்கொண்டு நாம் நாளை கிளம்புவோம் என்று சொன்னார். மூத்தவரே, குறைந்தது நாம் எத்திசை நோக்கி திரும்ப வேண்டும் என்றாவது முடிவு செய்ய வேண்டும் என்றான் நகுலன். நாம் நாளை வரை பொறுப்போம். இன்னும் ஓர் இரவு எஞ்சியிருக்கிறது என்றபடி தருமன் கட்டிலில் படுத்து கண்களை மூடிக்கொண்டார். முதலில் எழுந்தவன் அர்ஜுனன். அவன் சிற்றகலை ஏற்றும் ஒலி கேட்டு நகுலனும் சகதேவனும் எழுந்து கொண்டார்கள். நகுலன் கால்களைத் தொட்டு மூத்தவரே என்று அழைக்க தருமன் தன் கைகளை விரித்து நோக்கியபடி எழுந்தார். முதற்புள் ஒலித்தது என்றான் நகுலன். திர்பதியை எழுப்பு. அதற்கு மந்தனை அனுப்பு என்றார் தருமன். நகுலன் வெளியே சென்று திண்ணையில் வெறுந்தரையில் மல்லாந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பீமனின் கால்களைத் தொட்டு உலுக்கினான். மூத்தவரே, மூத்தவரே என்றான். யார் என்றான் பீமன். மூத்தவரே, நாம் இப்போது கிளம்ப வேண்டும். முதற்புலரி என்றான் நகுலன். நீங்கள் கிளம்புங்கள், நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்றபடி அவன் புரண்டு படுத்தான். மூத்தவரே என நகுலன் மீண்டும் உலுக்கினான். என்ன வேண்டும் உனக்கு என்று சினந்தபடி பீமன் கண்களை திறந்தான். சென்று அரசியிடம் கிளம்பும்படி சொல்லுங்கள். மூத்தவரின் ஆணை. பீமன், ஏன், நீ சொன்னால் என்ன? நீங்கள் கிளம்பும்போது நானும் எழுந்து கொள்கிறேன். செல்லும் வழியில் நீராடுவேன் என்றான். மூத்தவரே, நீங்கள் செல்ல வேண்டுமென்பது மூத்தவரின் ஆணை. பீமன் எரிச்சலுடன் எழுந்து ஆடையை சுழற்றி அணிந்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் இருட்டுக்குள் நடந்து சென்றான். அவர்கள் நீராடி வரும்போது பீமன் அதே திண்ணையில் துயிலில் இருந்தான். மந்தா என்று தருமன் சினத்துடன் அவன் தோளை தன் காலால் தட்டினார். என்ன செய்கிறாய்? எழு. பீமன் எழுந்து, அரசி கிளம்பிவிட்டாள். நீங்கள் கிளம்பும்போது நானும் உடன் வருவேன். அதுவரை துயிலலாமே என எண்ணினேன் என்றான். தருமன் ஏதோ சொல்ல வந்தபின் அதை வென்று உள்ளே சென்று ஈர ஆடைகளை அகற்றினார். நகுலன், அவர் நேற்று துயிலவில்லை. காட்டுக்குள் இருந்தார் என்றான். ஏன், புதிய குரங்கு கூட்டம் ஏதாவது வந்ததா என்றார் தருமன். நகுலன் புன்னகை செய்தான். அவர்கள் வெளிவந்தபோது நகுலன் மீண்டும் பீமனை உலுக்கி, கிளம்புகிறோம் மூத்தவரே என்றான். அவன் எழுந்து, இத்தனை இருளில் கிளம்பி என்ன செய்யப் போகிறோம்? இது காடு. வெயிலே இருக்காது என்றான். தருமன் பேசாமல் முன்னால் செல்ல நகுலன் அவர் எவ்வழி செல்வது என இன்னமும் முடிவு செய்யவில்லை என்றான். நன்று, எவ்வழி சென்றால் உணவு கிடைக்குமென நான் குரங்குகளிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்றபடி பீமன் பின்னால் வந்தான். அருகிருந்த குடிலில் இருந்து திருப்பதி கையில் ஒரு சிற்றகளுடன்